அதிகமாக நின்றுட்டே இருக்கிறதும் அதிகமாக உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இப்போ இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு அது வலியோ இல்லை எந்த தொந்தரவுமே தராது. ஆனால் இது நீங்கள் கவனிக்காமல் விடும்போது இப்போ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது நம்ம அரோமா ஆயில்ஸை யூஸ் பண்ணி இப்போ லெமன் கிராஸ் ஆயில் இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவானது. இது கூட நம்ம ரோஸ்மேரி ஆயிலையும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ரிவர்ஸ் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டுவர்ட்ஸ் ஹார்ட்டாக இது ஃபுல் மூமெண்ட்டையும் நம்ம இப்படி மேல் நோக்கி கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கிறோமோ அது நம்மளுடைய ரத்த குழாயோடைய அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சேர்ந்த டாக்டர் தீபா இருக்காங்க. எனக்கு இவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் தான் மேம். காலில் வந்து ஒரு மாதிரி நிறமமாக இருக்கும் இல்லையா? இந்த வெரிகோஸ் வெயின் எதனால மேம் வருது? ஃபர்ஸ்ட் வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கொலோக்கியலாக நம்ம பேசும்போது என்னன்னு சொல்றோம்னா நரம்பு பச்சை கலர்ல தெரியுது அப்படின்றதான் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து வெயின். நம்மளுடைய ரத்த குழாயில் 2 இருக்கு, ஆர்ட்ரி அண்ட் வெயின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகிறது ஆர்ட்ரிஸ், உறுப்புகளுக்கு கொண்டு போகிறது. அங்கேருந்து திருப்பி பியூரிஃபிகேஷனுக்காக வர்றது வெயின் வழியாக தான் போகும். இது டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ரத்த குழாயில் வேல்வ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த பிளட்டை அந்த கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த வெரிகோஸ் வெயின்ன்றது என்ன அப்படின்னா அந்த இரத்த குழாயில் அது விரிவடையுது. ஸோ அவங்க வந்து போஸ்டர் தப்பாக இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்களுடைய உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனாலையோ இதில் வெசல்ஸில் பிளட் வெசலில் ப்ரெஷர் அதிகமாகி அது டைலேட் ஆகுது. அப்போ அந்த வேல்வ் வந்து வேலையே செய்யலை. அப்படின்னும் போது அந்த இடத்துலையே ரத்தம் வந்து தேக்கம் அடையுது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ப்ளூயிஷ் கலரில் அந்த இடத்துல அப்படியே செவன்னு ரெட் கலரில் நமக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கலரேஷனை ஒரு ஸ்பைடர் மாதிரியும் இல்லை அங்கங்கே உங்களுக்கு அந்த ஒரு லம்ப் மாதிரியும் அது ஒரு காயிலிங் வந்து நமக்கு தெரியறதுக்கு காரணம் வெரிகோஸ் வெயின் சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு யாருக்கு ஜாஸ்தி வரும்னா அதிகமாக நிற்கிற ப்ரொஃபஷன். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க, பல மணி நேரம் அவங்க நின்றுட்டே தான் கிளாஸ் எடுக்கணும். இப்போது டிராஃபிக் போலீஸ் எனி டைப் ஆஃப் போலீஸாக இருந்தாலும் அவங்களுடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருக்கிறது. அதிகமாக நின்றுட்டே இருக்கிறதும் அதிகமாக உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த வெயினோடைய எலாஸ்டிசிட்டி போயிடுச்சு. இது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக புஷ் பண்ண முடியலன்னும் போது அந்த பிளட் அந்த இடத்துலையே காயில் ஆகி தேக்கம் அடையுது. ஸோ இது இப்போ இவங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க என்ன மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணணும். ஈவன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் பருமன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய பாடி வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நம்மளுடைய வயிறு வந்து தொப்பை போட்டுட்டே கொழுப்பு அதிகமாக தங்கும் போது வெயிட் அதிகமாகும் போது நம்ம காலுக்கு போகக்கூடிய வெயினில் இது கம்ப்ரெஷன் கொடுக்கும். அப்போ கம்ப்ரெஷன் கொடுக்கும் போது இது எவ்வளோ தான் புஷ் பண்ண முடியும். ஸோ அப்போது அதோடைய எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகிட்டே போகிறது. அப்போ அங்கே நம்ம உடல் பருமனை குறைக்கிறதுக்கு தான் நம்ம முக்கியமாக இதை கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஈவன் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலேயும் ரொம்ப ரேர் தான் அது. ஸோ சில ட்ரக்ஸ்னாலேயோ இல்லை மெடிக்கல் கண்டிஷன்னாலேயோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் டியூமர் அந்த மாதிரி கண்டிஷனில். பட் ரொம்ப ரேர் அது. ஆனால் ரொம்ப காமனானது பார்த்திங்கன்னா போஸ்டர். நம்மளுடைய நிற்கிற தொழில் ப்ரொஃபஷனில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த வெரிகோஸ் வெயின் கண்டிப்பாக வந்து அதிகமாக வரதுக்கு. ஈவன் ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு அந்த பேபி க்ரோத் ஆகும் போது பெண்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நேரத்தில் அந்த இதில் வந்து பிளட் வெசலில் கம்ப்ரெஷன் ஏற்படும். குழந்தையோடைய வளர்ச்சினால் அந்த வெசல் கம்ப்ரெஷன் ஆகும்போது ஸோ பெண்களுக்கு அந்த ஏஜ்லேயே வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஈக்குவலாகவே இருக்கும். பட் ரொம்ப காமனாக இருக்கிறது பெண்களுக்கு. எந்தெந்த ஆண்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை நம்ம அதிகமாகவே பார்க்குறோம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லை இந்த ஷாப்ஸ்லலாம் வேலை செய்யும் போது நிறைய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் அவங்க நின்றுட்டே தான் வேலை செய்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகி இந்த மாதிரி காயிலிங் ஏற்படும்.
ஒரு ரீசன்ட் டேஸில் கூட ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பையன் வந்திருந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாதத்தோடைய கலரே மாறிடுச்சு. ஃபுல்லாக கருப்பாகி அந்த இடத்துல வந்து அப்படியே அல்சரேஷனே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கால் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த அவனுடைய உடலுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் பில்ட் தான், ஒல்லியாக தான் இருக்கான், உடல் பருமன் இல்லை. அப்போது அவனோட ப்ரொஃபஷன் கேட்கும்போது அவன் வந்து அந்த இதில் வேலை செய்கிறான், கடையில் வந்து க்ராசரிஸில் வேலை செய்கிறான். ஸோ அப்போது நின்றுட்டே தான் இருக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அது ஆரம்பத்துல இருந்தே வார்னிங் கொடுக்கும். இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ரூல் அவுட் பண்ணி இதை நீங்கள் மெஷர்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நமக்கு அது காயில் ஆகி ஒரே இடத்துல ரத்தம் இருக்கும் போது ஏதாவது சின்னதாக ஒரு அடிபட்டா கூட ப்ளீடிங் ரொம்ப சிவியராக இருக்கும். பிளட் லாஸ் ரொம்ப சடனாக நிறைய பிளட் லாஸ் ஆகும். அதனால நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல பிளட் பூல் ஆகிட்டே இருக்கிறதுனால செல்லுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் கம்மியாகி அங்கே செல் டேமேஜஸ் இருக்கும். எங்கேயாவது அங்கே அதே மாதிரி தான் சுகர் கண்ட்ரோலில் இல்லை, அடிபட்டுடுச்சு அப்படின்னா அல்சரேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது இப்படியே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது எங்கன்னா மூவ் ஆகி நமக்கு ஹார்ட்லேயோ இல்லை பிரெயின்லேயோ நமக்கு அந்த அடைப்பாக ஏற்பட்டு அதனால நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால தான் இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கும்போது இதுக்கான போஸ்டர்ஸ் முக்கியமாக யோகாவில் வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ரெமெடி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த வெரிகோஸ் வெயினை சரிப்படுத்தலாம். ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மெஷர்ஸ்லாம் காமிக்கும் அப்படின்னு. அப்போ இதுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நம்ம காமிக்கும்? சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் பெயின் எல்லாம் எதுவுமே இருக்காதுப்பா. சில நேரத்தில் உங்களுக்கு அது ரொம்ப கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்குது, ரத்த ஓட்டமே கம்மியாக இருக்குன்னும் போது கால் வலி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த கால் இதுலேயே 2 விதம். ஒன்று வந்து உங்களுக்கு கருப்பு கலரில் டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் இல்லைன்னு அர்த்தம். கால் மறுத்து போகுது அப்படின்னா நரம்புல எங்கேயோ அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை நர்வ் கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அது வலியோ இல்லை எந்த தொந்தரவுமே தராது. ஆனால் இது நீங்கள் கவனிக்காமல் விடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கால் மறுத்து போகும், அங்கங்கே கிராம்ஸ் மாதிரி வரும், பிடிச்சிக்கும், கால் தசைப்பிடிப்பு வந்து ஏற்படும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வலி அதிகமாகும். இப்போது நான் அந்த ஒரு பையன் சொல்லியிருந்தேன்ல, அவனுக்கு கால் ஃபுல்லாக வீக்கமும் இருக்குது, வலியும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அந்த ரீகாயிலிங் அந்த வெயினை திருப்பி அதே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும், அதை ரீகாயில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான போஸ்டர் கரெக்ஷன்ஸை பண்ணணும், நம்ம நிற்கிறத கம்மி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதோடைய எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கணும். ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் தான் ஒரு அதிகபட்சமான சிம்டமாகவே இருக்கும். இப்போ நீங்களே சொன்னீங்க அந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அதிகமாக நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? இப்போ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஒரே இடத்துல நிற்கிறத அவாய்ட் பண்ணும். இப்போ நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூம்லேயே கொஞ்சம் நடந்துக்கிட்டே எடுக்கிறது பெட்டரு. இல்லை ஸ்டேஜ்லேயே கூட நம்ம ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டுன்னுட்டு நம்ம வாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நமக்கு பேக் பெயினையும் கம்மி பண்ணும், வெரிகோசிட்டி வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, அந்த மாதிரி நம்ம பேச்சாளராக இருக்கோம், இல்லை நம்ம மணிக்கணக்கில் 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் நம்ம பேசுகிற மாதிரி இருக்குன்னா நம்ம அதே மாதிரி வாக்கிங்லேயே பேசலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி நம்ம நிற்கிற இடத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, போடியமில் தான் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு காலை ரேஸ் பண்ணி சப்போர்ட்டடாக வைக்கும் போது இது உங்களுக்கு பேக் பெயினையும் கம்மி பண்ணும், அதே மாதிரி வெரிகோசிட்டியும் கம்மி பண்ணும். அப்போ ஆல்டர்னேட்டாக நீங்கள் காலை மேலே சப்போர்ட் பண்ணி வைக்கும் போது அது உங்களுக்கு அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணி ஜாஸ்தி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் போகும். ஸோ அதே மாதிரி வேறு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல எதுவும் ஹீட் அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது. இப்போ வலி இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், இப்போ ரொம்ப காமனாக எல்லாருமே இந்த சுடுதண்ணி பேக் வீட்லேயே வச்சுருக்கோம். கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே அந்த மாதிரி டைலேட்டடாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து சுடுதண்ணியில் ஒத்தரெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் அப்நார்மலாக டைலேட் ஆகும். ஸோ அது பிரச்சனையும் அதிகமாக்கி கொடுத்துரும். அதனால் ஹீட் அப்ளிகேஷன் அங்கே தரக்கூடாது, ஐஸ் அப்ளிகேஷனும் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டினரி கோல்டு அப்ளிகேஷனாக தரலாம். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல காயங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா அது நம்ம சுகர் செக் பண்ணி அந்த காயத்தை ஆற்றி மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நடந்துக்கிறது நல்லது.
இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க சில ட்ரக்ஸ் எடுக்கும் போதும் டாக்டர்ஸ் கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது வந்து நமக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு, இல்லை நமக்கு அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கும் போது அதையும் கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ முக்கியமாக நம்ம வந்து நின்றுட்டே இருக்கிறதையும் லாங் சிட்டிங்கையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் வெயிட் குறைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ டூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அவங்க வாக்கிங் போகிறது நல்லது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூமெண்ட்லேயே இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு அந்த மசில்ஸை நல்லா டைட்டன் பண்ணும். அப்போ உங்களுடைய மசில்ஸோடைய அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் டைட்டனிங் ஆகும். ஸோ இது கிராஜுவலாக உங்களுடைய அந்த பிளட் வெசல்ஸோடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால ஒரு ஜென்டல் வாக்கிங், அதுக்காக வாக்கிங் போக சொன்னேன்னு சொல்லி 10 கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா அப்படியும் வருவாங்க, நீங்கள் தானே வாக்கிங் போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வாக்கிங் அப்படின்றது நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடந்தால் போதும், இவ்வளோ ஏஜ் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணுறது பெட்டர். ஸோ அது நமக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த் மூலயமா நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா யோகாவில் விபரீத கரணி, உத்தான பாதாசனா, அர்த்த உத்தான பாதாசனா, அர்த்த ஷலபாசனா, சர்வங்க ஆசனா, ஹலாசனா, இது எல்லாமே இன்வெர்டட் போஸ்டர்ஸ். அதாவது நம்ம கால் அப்படி தூக்கி நம்ம பண்ணும்போது இது நம்ம அந்த 90 டிகிரியில் கால் மெயின்டைன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த கிராவிட்டி, இது ஆன்டி கிராவிட்டி எஃபெக்ட் அது இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த கிராவிட்டியை சப்போர்ட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த காயிலிங்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஆசனாஸ் எல்லாம் ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியலனாலும் நம்ம செவருக்கிட்ட நம்ம வந்து ஒரு மேட்டை விரிச்சிட்டு நம்மளுடைய இடுப்பை வந்து நம்ம செவருக்கிட்ட வச்சிடலாம். மெதுவாக காலை ரைஸ் பண்ணி செவரு சப்போர்ட்டோட 90 டிகிரியில் நம்ம காலை ரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இது நமக்கு அந்த பிளட் ஃப்ளோ வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டாக்னேஷன் இல்லாமல் ரெகுலராக இதை பண்ண உங்களுக்கு அது நேச்சுரலாகவே அந்த காயிலிங்கை ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு ரீகாயிலிங் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆசனங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ரிலாக்ஸேஷன். நம்ம வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டினியூஸாக நின்றுட்டே இருக்கிறது, கண்டினியூஸாக நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பேக்டும் இதில் இருக்கும். அப்போது நம்ம ஒரு செல்ஃப் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போது நம்ம ஒரு என்ன பண்ணலாம், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கில் டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது ஸ்ட்ரெஸ்ஸோடைய அந்த இம்பேக்டை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் யோகா நேச்சுரல் பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினையும் நம்ம ட்ரீட் பண்ணுவீங்க. ஆமாம், நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா யோகா இயற்கை மருத்துவத்தில் மண் சிகிச்சை அப்படின்றது இருக்குது. இந்த மண் வந்து முக்கியமாக நம்ம கள்ளி மண், புத்து மண், இந்த மண்ணெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கருமண், செம்மண் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மட் இருக்குது. அதில் இதுக்கு வந்து களிமண் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இட்ஸ் லைக் மோல்டிங் மாதிரி. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த மண்ணை கீழே இருந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அப்போது அது வந்து உங்களுடைய அந்த ஸ்கின்னோடைய எலாஸ்டிசிட்டியும் பிளட் வெசல்ஸோடைய எலாஸ்டிசிட்டியும் ரெண்டும் சேர்த்து அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கும். ஏன்னா உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மட் அப்ளிகேஷன் கொடுக்கும் போது நல்ல சீரான ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ அதனால பிளட் கிளாட்டிங்கோ இல்லை அங்கே உங்களுக்கு அந்த செல் டேமேஜஸோ ஏற்படாது. ஈவன் நம்ம டே பை டே அது நிறம் மாறிட்டே இருக்கிறத நம்ம நோட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த கால் ஃபுல்லாக கருப்பாக இருக்கிறது நல்லாவே கலர் மாறிட்டே வரும் நம்ம ரெகுலராக மட் அப்ளிகேஷன் கொடுக்கும் போது. ஸோ இது வந்து நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது, அதே நேரத்தில் அந்த ஸ்க்ளாட் மெக்கானிசத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல்டு லெக் பேக் அப்படின்றது கொடுப்போம். இது வந்து நம்ம பேண்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம 1 ஹேண்ட் பிரெத்தோ அதே நேரத்தில் லென்த் வந்து ஒரு 3 மீட்டருக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பேண்டேஜோட அளவு மாதிரி சைட்லலாம் நல்லா தச்சிடலாம். இதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் நினச்சி கீழே இருந்து இதை கட்டணும். ப்ரீவியஸ் பேண்டேஜ் கட்டினதுக்கு 1/3 கவர் பண்ணி நம்ம கட்டணும். டைட்டாக கட்டக்கூடாது,
லூஸாகவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம ஃபேர்மாக இப்படி நம்ம கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி தசைப்பிடிப்பெல்லாம் வரும்னு சொன்னால கிராம்ஸ் எல்லாம், அந்த மாதிரி லெக் கிராம்ஸ் எதுவுமே வராது. அதே நேரத்தில் உங்களுக்கு அது ரீகாயிலிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போது இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் சொல்லுவோம். டைட் கம்ப்ரெசிவ் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நின்றுட்டே இப்போ குக்கிங்லலாம் இருக்காங்க, நின்றுட்டே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்அவாய்டபுள் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸோ இல்லை லைக் பேக்கோ நம்ம ரெகுலராக ஸ்டாக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு அது சாக்ஸ் மாதிரி கீழேருந்து அதை நம்ம போடும்போது அது ரொம்ப நேரம் நிற்கிறதுனால அது ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுறது. ஆனால் இந்த கோல்டு லெக் பேக்கை நம்ம ரெகுலராக போடும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு அதோடைய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். இந்த இதை வந்து ரீகாயில் பண்ணி கொடுக்கும். மசாஜ் சிகிச்சை அப்படின்றது இருக்குது. இந்த மசாஜ் சிகிச்சையில் நம்ம அரோமா ஆயில்ஸை யூஸ் பண்ணி, இப்போ லெமன் கிராஸ் ஆயில் இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவானது. இது கூட நம்ம ரோஸ்மேரி ஆயிலையும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ரிவர்ஸ் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டுவர்ட்ஸ் ஹார்ட்டாக இது ஃபுல் மூமெண்ட்டையும் நம்ம இப்படி மேல் நோக்கி கொடுக்கும்போது அது வந்து அந்த இது ப்ரெஷர் கொடுத்துட்டே கண்டினியூஸாக நம்ம மேனிப்புலேஷன் பண்ணும்போது அந்த மசில் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அந்த வெயினோடைய காயிலிங்லேயும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெகுலராக நம்ம மசாஜ் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த வெரிகோஸோடைய இது வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ சர்ஜரி தேவையில்லை, இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இப்படியே நம்ம நேச்சுரல் வேலையே இதை வந்து சரிப்படுத்த முடியுது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அதிகமாக நீங்கள் சொன்னீங்க மேம், இந்த வெரிகோஸ் வெயின் சரியாக உணவுகளும் உதவுமா? கண்டிப்பாப்பா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய காம்ப்ளிகேஷனை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுமே. ஏன்னா அது அப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக தொந்தரவு தராதனால, இப்போ நான் சொன்னல ஒரு பையன் அப்படி வந்திருந்தான், அந்த மாதிரி நம்ம நெக்லிஜென்ஸோடையே நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அது ரொம்ப பிரச்சனை வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிளாட் போய் எங்கேயாவது நமக்கு அடைப்பை ஏற்படுத்தாதான் பிரச்சனையே. அப்போது அது நம்ம வராமல் தடுக்கணும்னா பிளட் தின்னிங்கான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குர்குமின் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், அதே நேரத்தில் பிளட் தின்னர், இது நேச்சுரலான பிளட் தின்னர். ஸோ இது நமக்கு இன்ஃப்ளமேஷனும் ஏற்படாமல் நமக்கு பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே போதும். அதே மாதிரி நம்ம சமையல்லையும் ரெகுலராக நம்ம மஞ்சள் சேர்த்துக்கிட்டு வரும். நம்ம இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை தண்ணி. இது வந்து அந்த க்ரீன் டீ மாதிரி நம்ம இந்த லெமன் டீயை போடலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை, அதை ஒரு சின்னதாக உடச்சி போட்டுடலாம். பவுடராக இருக்குன்னா 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் இடித்து போட்டுருங்க. இது கூட நம்ம ஒரு அன்னாச்சி பூ அதையும் நல்லா இடித்து போட்டுட்டு இதோ ஒரு 4 புதினா இலையோட கொதிக்க வச்சு இறக்குனதுக்கப்புறமா லெமனை பிழிஞ்சிட்டு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நமக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இது நல்ல ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன். அதனால உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நீங்குது அப்படின்னா உடல் பருமனும் நமக்கு குறையும் போது ஒரு பெஸ்ட்டு எஃபெக்டை இது ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. டெய்லி சமையலில் பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பூண்டுக்கு இரத்த குழாயில் அடைப்பை நீக்கிற தன்மை உண்டு. இதை பச்சையாக சாப்பிடும் போது தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஆலிசன்னே வேலை செய்யும். நம்ம யூஸ்வலாக குக் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் காம்பவுண்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால இதை பச்சையாக சாப்பிடணும். ஆனால் நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. நம்ம பச்சையாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அசிடிட்டி ஏற்படும், ஃபவுல் ஸ்மெல் இருக்கும், அது நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லை வாய் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் செல்ஃபாகவே. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட்ற லஞ்சோடு சேர்த்து சாப்பிட்லாம். தனிப்பட்ட முறையில் சாப்பிடாம சமைச்சு எடுக்கிறத விட இப்படி ரா ஃபார்மில் எடுக்கும் போது அது நமக்கு இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகாமல் எந்த இடத்துலையுமே அடைப்பு இல்லாமல் சீரான ரத்த ஓட்டத்தை, ஸோ அதனால் பிபியும் கண்ட்ரோல்லையே வச்சுருக்கோம். ஸோ பெஸ்ட் மெடிசன் இது வெரிகோஸ் வெயினுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. கீரைகளில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது ரெண்டுத்தோடைய எஃபெக்டே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கிறோமோ அது நம்மளுடைய இரத்த குழாயோடைய அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும்.
இது நமக்கு நிறைய கீரைகள் முக்கால்வாசி எல்லா கீரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் நிறைஞ்சிருக்கும். அதில் பசலைக்கீரையில் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரையை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிறது நல்லது. கால்சியமோடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் எங்கேயுமே தங்காமல் அந்த ஃப்ளோ இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு கால்சியம் தான். ஸோ அப்போ நமக்கு உடம்புல தேவையான கால்சியம் இருந்துச்சுன்னா தான் ப்ராப்பர் பிளட் ஃப்ளோவே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி கீரைகள்லாம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு இந்த எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணி பிளட் வெசல்ஸோடைய பிளட் ஃப்ளோவோடைய இதையும் ஹெல்த்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது, வெரிகோஸ் வெயின் வந்தவங்க எந்த மாதிரியான மசாஜ்லாம் பண்ணணும் சொல்லியிருந்தீங்க, முக்கியமாக வந்து என்ன மாதிரி டயட்லாம் எடுக்கும் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு வந்து மிக்க நன்றி மேம். நன்றிம்மா.